வணக்கம். நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாருங்க, கடந்த காலத்துல ஒரு செயலை நம்ம செய்யலாம்னு இருந்திருப்போம். ஆனா அதை நம்ம செய்யல. ஏன் செய்யலன்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் இல்லைங்களா? அந்த ரீசனோட சேர்த்து சொல்றதுக்கு தான் ஐ வாஸ் அபவுட் டு பயன்படுத்த போறோம். ஐ வாஸ் அபவுட் டு எந்த சுச்சுவேஷன்ல பயன்படுத்தணும் நல்லா பாருங்க. கடந்த காலத்துல ஒரு விஷயம் நம்ம பண்ணலாம்னு இருந்தோம், ஆனா பண்ணல. ஏன் பண்ணலன்னு ஒரு ரீசன் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் ஐ வாஸ் அபவுட் டு பயன்படுத்தி பேசலாம். ஓகேவா? வாங்க இப்ப சென்டென்ஸ்குள்ள போகும்போது உங்களுக்கு நல்லா புரியும். இப்ப பாருங்க, சில சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். நான் வரலான்னு தான் இருந்தேன். கடந்த காலத்துல ஒரு செயல் செய்யலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் அது. நான் வரலான்னு இருந்தேன் ஆனா வரல. அதுல ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவோம். நான் வரலான்னு தான்ப்பா இருந்தேன், அப்புறம் திடீர்னு நான் வந்து ஊருக்கு போயிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? நான் வரலான்னு தான் இருந்தேன் ஆனா நான் ஊருக்கு போயிட்டேன். நான் கேட்கலான்னு தான் இருந்தேன், உங்ககிட்ட இதை கேட்கலான்னு தான் இருந்தேன் ஆனா நான் மறந்துட்டேன். டீ போடலான்னு இருந்தேன், அதுக்குள்ள ஏதோ ஒரு செய்தி கேட்டேன், அதுல அப்படியே மூட் அப்செட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நான் படிக்கலான்னு இருந்தேன் ஆனா என் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துட்டாங்க. நான் டிவி பார்க்கலான்னு இருந்தேன் ஆனா கரண்ட் போயிடுச்சு. இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா? இதுக்கு தான் ஐ வாஸ் அபவுட் டு பயன்படுத்தி பேச போறோம். இப்போ உங்களுக்கு சென்டென்ஸ் பார்க்க பார்க்க உங்களுக்கு நல்லா இன்னுமே ஈஸியா புரியும். கடந்த காலத்துல ஒரு செயல் செய்யலான்னு இருந்தோம் ஆனா நடக்கல. ஏன் நடக்கலன்னு ஒரு ரீசன் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஐ வாஸ் அபவுட் டு பயன்படுத்தி சென்டென்ஸ் பேசலாம். வாங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க, நான் வரலான்னு தான் இருந்தேன். இதை எப்படி ஃபர்ஸ்ட் சொல்லலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஏன் நான் வரலங்கிற ரீசனை அப்புறம் சொல்லலாம். நான் வரலான்னு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றோம். ஐ வாஸ் அபவுட் டு, இதைதான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுத போறோம். ஓகேவா? இதுல வர்றதுதான் வேர்பே இந்த இடத்துல. அப்ப கம், இவங்களதான் நம்ம இங்க வந்து எக்ஸ்ட்ராவா சேர்க்க போறோம். மத்த எல்லாத்தையும் நம்ம அப்படியே தான் எழுத போறோம். ஓகேவா? பாருங்க, ஐ வாஸ், நம்ம வந்து என்ன பண்ணலான்னு இருந்தோம்? வரலான்னு இருந்தோம். ஐ வாஸ் அபவுட் டு, அது வரையும் எழுதிட்டோமா? அடுத்து இந்த வேர்ப் எழுதுறோம். ஐ வாஸ் அபவுட் டு கம், நான் வரலான்னு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். இப்ப இதே பாருங்களேன், அடுத்த சென்டென்ஸ். நான் வரலான்னு தான் இருந்தேன் ஆனா அப்படிங்கிற ரீசனை அடுத்து பார்க்கலாம். இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் படிக்கலான்னு இருந்தேன், படிக்கலான்னு நினைச்சேன்ப்பா, படிக்கலான்னு இருந்தேன். நினைக்கிறது வேற, இருந்தேங்கிறது வேற. ஓகேவா? படிக்கலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்றோம். இதை எப்படி சொல்லலாம்? சேம் அதே தான். படிக்கிறது தான் இந்த இடத்துல வேர்பு. படிக்கிறதுக்கு ரீட், ஸ்டடி சொல்லிக்கலாம். ஸ்டடி. ஓகேவா? மற்றதெல்லாம் அப்படியே தான் எழுதணும். பாருங்க, ஐ வாஸ் அபவுட் டு ஸ்டடி, நான் படிக்கலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். நான் வரலான்னு தான் இருந்தேன், ஐ வாஸ் அபவுட் டு கம். நான் படிக்கலான்னு தான் இருந்தேன், ஐ வாஸ் அபவுட் டு ஸ்டடி. அதுக்கு என்ன ரீசனுங்கிறத இப்ப உடனே நான் சொல்றேன். இப்ப பாருங்க, நான் வரலான்னு தான் இருந்தேன் ஆனா எனக்கு அவசர வேலை இருந்துச்சு, அதனாலதான் நான் வரல அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? நான் வரலான்னு தான் இருந்தேன் ஆனா எனக்கு அவசர வேலை இருந்தது. எப்பொழுதும் போல இதை ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். ஐ வாஸ் அபவுட் டு கம். சரி, கம், வரலான்னு இருந்தேன். ஐ வாஸ் அபவுட் டு கம், நான் வரலான்னு இருந்தேன் ஆனாங்கிற வார்த்தையை சேர்க்கணும் இல்லைங்களா? அந்த ஆனாவுக்கு அப்புறம் ஒரு ரீசன் சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த ரீசன் எப்போதுமே பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். ஓகே, இதுவுமே பாஸ்ட் டென்ஸ் தான். ஐ வாஸ் அபவுட் டு கம், நான் வரலான்னு தான் இருந்தேன் ஆனா ஏன்னா நம்ம போகல இல்ல,
நடக்கவே இல்லை அந்த செயல். ஐ வாஸ் அபவுட் டு கம், நான் வரலான்னு தான் இருந்தேன். பட் ஆனா எனக்கு அவசர வேலை இருந்தது. எனக்கு ஐ ஹாவ் அப்படின்னா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதே நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லும்போது ஹேட், ஐ ஹேட் கொஞ்சம் வேலை இல்ல ஏதோ சம் அர்ஜென்ட் ஒர்க், சம் அர்ஜென்ட் ஒர்க், ஐ ஹேட் சம் அர்ஜென்ட் ஒர்க். அவ்வளவுதாங்க. பாருங்க, ஐ வாஸ் அபவுட் டு கம், நான் வரலான்னு தான் இருந்தேன். பட் ஆனா ஐ ஹேட் சம் அர்ஜென்ட் ஒர்க், அர்ஜென்ட் ஒர்க் இருந்துச்சு, அதனாலதான் நான் வரல அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். ஷால் வி கோ டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் அவகிட்ட சொல்லலான்னு இருந்தேன், ஆனா அவ போயிட்டா. நான் சொல்லலான்னு இருந்தேன், ஆனா அவ போயிட்டா. ஓகேவா? அதாவது சொல்லலாம், கடந்த காலத்துல நம்ம என்ன நினைச்சோம், சொல்லலாம்னு நினைச்சோம். ஆனா அந்த செயல் நடந்ததா? நடக்கல. ஏன் நடக்கல? அவ போயிட்டா. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நம்ம ஐ வாஸ் அபவுட் டு பயன்படுத்தி பேசலாம். இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் சொல்லலான்னு இருந்தேன். ஓகேவா? சொல்றது நம்ம வந்து என்னன்னு இருந்தோம், சொல்லலான்னு இருந்தோம். இப்ப ஐ வாஸ், சேம் அதே தான். ஐ வாஸ் about to say, I was about to say, யாருக்கிட்ட? உங்கிட்ட. I was about to say you, சாரி அவள் தானே, say her, அவகிட்ட சொல்லலான்னு இருந்தேன், ஆனா பட், இந்த பட்டுக்கு அப்புறம் ரீசன் சொல்லுவோம் இல்லைங்களா, பாஸ்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும். ஆனா அவ போயிட்டா, கிளம்பிட்டா அப்படின்னு சொல்றோம். பட் ஷி லெஃப்ட், ஆனா அவ கிளம்பிட்டா அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். ஐ வாஸ் அபவுட் டு சே ஹர், நான் அவள்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன், பட் ஷி லெஃப்ட். ஓகே, ஷால் வி கோ டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? நெக்ஸ்ட் பாருங்க, நான் உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன், நான் உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்றோம். ஐ வாஸ் அபவுட் டு, என்னன்னு இருந்தோம், கேட்கறது. ஐ வாஸ் அபவுட் டு ஆஸ்க் யூ, உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன். ஐ வாஸ் அபவுட் டு ஆஸ்க் யூ, நான் உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஆனா நீ வரல. ஆனா இத வந்து தனித்தனியா சொல்லியிருக்கேன். நான் உன்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன், ஐ வாஸ் அபவுட் டு ஆஸ்க் யூ, ஆனா நீ இங்க வரல. இப்படி சொல்லலாம், ஆனா பட் யூ டிடன்ட், பாஸ்ட் டென்ஸ் இல்லைங்களா, அதுவும் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லைங்களா. பட் யூ டிடன்ட் கம், ஆனா நீ வரல அப்படின்னு சொல்றோம். இல்ல இங்க நீ வரல அப்படின்னா ஹியர், ஹச்சி அது செல்லாம், கம் ஹியர், நீ இங்க வரல அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்ப பாருங்க, ரெண்டு சென்டென்ஸ் எப்படி சேர்த்து சொல்லலாம். நான் உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன், ஆனா நீ இங்க வரல. ஐ வாஸ் அபவுட் டு ஆஸ்க் யூ, பட் யூ டிடன்ட் கம் ஹியர். ஓகே, காட் இட். ஷால் வி கோ டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நான் குளிக்கலான்னு இருந்தேன், நான் குளிக்கலான்னு இருந்தேன். எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் about to, I was about to take, குளிக்கிறதுக்கு take bath. ஓகே, நான் குளிக்கலான்னு இருந்தேன். I was to take bath, சாரி I was about to take bath, நான் குளிக்கலான்னு இருந்தேன், ஆனா குளிக்கல. ஏன் குளிக்கல? ஏதோ ஒரு ரீசன் சொல்லலாம். தண்ணி இல்லாம போயிடுச்சு, அதனால நான் குளிக்கல. இல்லைன்னா நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதனால நான் குளிக்கல. இல்லை நான் குளிக்கலான்னு இருந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வந்துட்டாங்க. அப்படி என்ன ரீசன் வேணாலும் சொல்லலாம். ஓகேவா? ஐ வாஸ் அபவுட் டு டேக் பாத், நான் குளிக்கலான்னு இருந்தேன், ஆனா தண்ணி இல்லை. தேர் வாஸ் நோ வாட்டர், தேர் வாஸ் நோ வாட்டர், தண்ணி இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நான் குளிக்கலான்னு இருந்தேன், ஆனா தண்ணி இல்லை. I was about to take bath, but
there was no water. இல்லைன்னா ஐ வாஸ் அபவுட் டு டேக் பாத், நான் குளிக்கலான்னு இருந்தேன். என்ன ரீசன் வேணாலும் சொல்லலாம். பட் someone கேம், யாரோ இங்க வந்துட்டாங்க, இல்லைன்னா வந்து சில பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? குளிக்கலான்னு இருந்தேன், கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க என்னை பார்க்கறதுக்கு, அதனால குளிக்க முடியல அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். என்ன ரீசன் வேணாலும் சொல்லிக்கலாங்க, நம்ம விருப்பம் தான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் உனக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன். பாருங்க, ஐ வாஸ் about to call you. நான் உனக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன். ஐ வாஸ் அபவுட் டு கால் யூ. நான் உனக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன், ஆனா பண்ணுனா நோ. ஏன் பண்ணல? ஏதாவது ஒரு ரீசன் சொல்லாங்களா? பட் ஐ ஃபர்காட், நான் மறந்துட்டேன். கால் பண்ணலான்னு இருந்தேன், அதுக்குள்ள மறந்துட்டேன். பட் ஐ ஃபர்காட், நான் மறந்துட்டேன். ஓகேவா? இப்படி சொல்லலாம். இல்லைன்னா வேற என்ன சொல்லலாம்? ஐ வாஸ் அபவுட் டு கால் யூ, நான் உனக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன், பட் ஐ ஹேட் சம் அர்ஜென்ட் ஒர்க் சொல்லலாம். இல்லைன்னா ஐ வாஸ் பிஸி, நான் பிஸியா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, என்ன ரீசன் வேணாலும் சொல்லலாம். ஐ வாஸ் அபவுட் டு கால் யூ பட் ஐ ஃபர்காட், நான் உனக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன் ஆனா மறந்துட்டேன். ஐ வாஸ் அபவுட் டு கால் யூ, நான் உனக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன், பட் ஐ வாஸ் பிஸி, நான் பிஸியா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். ஷல் வி கோ டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் தூங்கலான்னு இருந்தேன். எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் அபவுட் டு ஸ்லீப், நான் தூங்கலான்னு இருந்தேன். இப்பதான் நம்ம ரீசன் சொல்ல போறோம். என்ன ரீசன் சொல்லலாம்? கரண்ட் போயிடுச்சு, இல்லைன்னா ஒரு ஃபோன் வந்துச்சு, இப்படி நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் இல்லைங்களா? நான் தூங்கலான்னு இருந்தேன், ஐ வாஸ் அபவுட் டு ஸ்லீப், ஆனா the power went off. ஓகேவா? கரண்ட் போயிடுச்சு. நான் தூங்கலான்னு இருந்தேன், ஆனா கரண்ட் போயிடுச்சு. The I was about to sleep, but the power went off. ஓகே, got it. வேற என்ன சொல்லலாம்? நான் தூங்கலான்னு இருந்தேன், என்னுடைய ஃபோன் அடிச்சுது, இல்லை எங்க அம்மா என்னை கூப்பிட்டாங்க, இல்லை என் ஃப்ரெண்டு என்னை கூப்பிட்டா, இப்படி என்ன வேணாலும் பேசலாம். ஓகேவா? இதே பாருங்க, இன்னொரு ரீசன் சொல்லலாம். பட் மை ஃப்ரெண்ட்ஸ், my friend called me, என் ஃப்ரெண்டு என்னை கூப்பிட்டா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நான் தூங்கலான்னு இருந்தேன், ஆனா கரண்ட் போயிடுச்சு அப்படிங்கறத ஐ வாஸ் அபவுட் டு ஸ்லீப் பட் ஆனா த பவர் வெண்ட் ஆஃப். நான் தூங்கலான்னு இருந்தேன், ஆனா என் ஃப்ரெண்டு எனக்கு கால் பண்ணிட்டா. ஐ வாஸ் அபவுட் டு ஸ்லீப் பட் மை ஃப்ரெண்ட் கால்டு மீ. ஓகே, காட் இட். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ வாஸ் அபவுட் டு ஃப்ரேஸ பாஸ்ட்ல ஒரு விஷயம் நம்ம செய்யலான்னு இருந்தோம், ஆனா செய்யல. ஏன் செய்யலன்னு ஒரு ரீசன் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த சுச்சுவேஷன்ல நம்ம ஐ வாஸ் அபவுட் டு பயன்படுத்தி சென்டென்ஸ், எவ்வளோ சென்டென்ஸ் வேணாலும் பேசலாம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் வெளியே போகலான்னு இருந்தேன். எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் அபவுட் டு. எல்லா சென்டென்ஸுக்கும் இதுதான் வரப்போகுது. ஐ வாஸ் அபவுட் டு. என்ன பண்ணலான் இருந்தோம்? வெளியே போகலான்னு இருந்தோம். ஐ வாஸ் அபவுட் டு கோ அவுட் சைடு. கோ அவுட்னு கூட நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேவா? இல்லை கோ அவுட் சைடு. ஐ வாஸ் அபவுட் டு கோ அவுட் சைடு. நான் வெளியே போகலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்றோம். ஆனா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, அதனால வெளில போகல அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா நான் வெளியே போகலான்னு இருந்தேன், என்னால டோரை பூட்ட முடியல. இப்படி என்ன ரீசன் வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு ரீசன் சொல்லலாம். பட் இட் ரெயின்டு, சாரி,
இட் ஸ்டார்டட் ரெய்னிங் அப்படி சொல்லிக்கலாம். இட் ஸ்டார்டட் ரெய்னிங். ஓகேவா? ஐ வாஸ் அபவுட் டு கோ அவுட் சைட். நான் வெளில போலான் இருந்தேன், ஆனா மழை பெய்ய ஆரம்பிச்சது. இட் ஸ்டார்டட் ரெய்னிங் அப்படியும் சொல்லலாம். வேற என்னன்னு சொல்லலாம்? நான் வெளில போலான் இருந்தேன், பட் I couldn't lock the door. என்னால கதவை வந்து பூட்ட முடியல, அதனால நான் போகல. ஓகே, காட் இட். என்ன ரீசன் வேணாலும் சொல்லிக்கலாம். நான் வெளில போகலான்னு இருந்தேன், ஆனா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஐ வாஸ் அபவுட் டு கோ அவுட் சைட் பட் இட் ஸ்டார்டட் ரெய்னிங். நான் வெளில போகலான்னு இருந்தேன், ஆனா என்னால கதவை வந்து லாக் பண்ண முடியல. I was about to go outside, but I couldn't lock the door. Okay, got it? Shall we go to the next sentence? பாருங்க, this is for you. இது உங்களுக்கான கொஸ்டின். நான் டிவி பார்க்கலான்னு இருந்தேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரீசன் இருக்கும் இல்லைங்களா? அது என்ன ரீசனுங்கிறத சொல்லுங்க. நான் டிவி பார்க்கலான்னு இருந்தேன், ஆனா பார்க்கல. ஏன் பார்க்கலன்னு ஒரு ரீசன் சொல்லுவோம் இல்லைங்களா? அதை சொல்லுங்க. நான் உங்க வீடியோவை பார்க்கலான்னு இருந்தேங்க நேத்து, ஏன் பார்க்கல? அது ரீசன் சொல்லுங்க. நான் லஞ்சு சாப்பிடலான்னு இருந்தேன். ஓகேவா? இந்த 3 கொஸ்டினும் உங்களுக்கான கொஸ்டின். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தாட் இருக்கும் இல்லைங்களா? அது என்ன ரீசன் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.